பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்திய தண்டனை சட்டத்தில் 498A இது பெண்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிரிவு. இந்த பிரிவில் எண்ணற்ற பெண்கள் வரதட்சணை கொடுமையை காவல் நிலையத்திலே சொல்லி தனக்கான நியாயத்தை, தனக்கான உரிமையை நிலைநாட்டி கொண்டிருந்தாங்க. இந்த சட்டம் காலப்போக்கில் இந்த பிரிவில் உண்மையற்ற தகவல்களை காவல் நிலையத்தில் புகார் அளித்து தண்டிப்பதற்காக மட்டும் அல்லது பழிவாங்குவதற்காக மட்டும் அதிக அளவில் பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் எழும்பியது. ஆம், நானும் கூட ஒரு காட்சியை நேரடியாக கண்டேன். எனது உறவினர்களில் கணவன் மனைவிக்கு சண்டை ஏற்பட்டு விட்டது. அவர்கள் சிறு வயதை சார்ந்தவர்கள், சின்ன சின்ன குழந்தை அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தினந்தோறும் சண்டை. கணவன் வெளியூரிலே வாழ்ந்தார். இங்கே சொந்த ஊரிலே அந்த மனைவியை விட்டு அவர் அங்கே போய் வாழும்போது அடிக்கடி மாமனாருக்கும் மாமியாருக்கும் இந்த பெண்ணுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு காலத்தில் அது கைகலப்பாக மாறி அடிதடி சண்டையாக மாறியது. மருமகள் மாமனாரை அடித்து விட்டார் என்றும், அதே போல் மாமியாரையும் அடித்து விட்டார் என்றும், மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து மருமகளை அடித்து விட்டார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள். இதை கண்ணால் கண்டவர்கள் நம்மிடத்தில் சொன்ன ஒன்று. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது மருமகளிடம் அவர்கள் பெற்றோர் அந்த பெண்மணியிடம் போய் மகளிர் காவல் நிலையத்தில் நீ புகார் அளிக்க வேண்டும். அந்த புகாரை நீ எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், வரதட்சணை கொடுமை செய்கிறார்கள் என்று நீ கொடுக்க வேண்டும் என்று கற்பித்து அனுப்பி வைக்கிறார். அந்த பெண்ணும் அப்படியே போய் என் மாமனார் மாமியார் என் கணவர் எல்லோரும் சேர்ந்து என்னை மிகவும் வரதட்சணை கொடுமை செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் உடனடியாக நீங்கள் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்று புகார் கொடுக்கின்றார். இது நான் பார்த்த காட்சி. எண்ணற்ற பெண்களும் கூட இன்றைக்கு இந்த பிரிவை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கின்றது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 498A இப்போ, அதாவது பாரதிய நியாய சங்கீதாவின் அந்த சட்டம் PNS, அதில் பிரிவு 85 மற்றும் 86க்குள்ளே அதை அடக்கியிருக்காங்க. இதை ஏன் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, இந்த சட்டத்துடைய நோக்கம் அற்புதமானது. பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கொள்கை உடையது அந்த சட்டத்திற்கு தண்டனை. ஆனால் இன்றைக்கி அது எவ்வாறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிக அளவில் வருது. அதை கணவன்மார்களுக்கு விரோதமாக பெண்கள் ஒரு ஆயுதமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆம், இதுபோல் 2010ஆம் ஆண்டில் பீகாரில் அமேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு. அவருடைய மனைவி போய் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவசரமாக அந்த வழக்கை காவல்துறை எடுத்து கைது பண்ணிடுறாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. அப்போ அதை காரணமே அந்த பெண்மணி சொல்ல முடியல. பொய்யான குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்படுது. ஆகவே நீதிமன்றம் பயங்கர வன்மையாக கண்டிக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு வச்சா 1000 ரூபா அபராதம் போடப்படும் என்று எச்சரிக்கிறது. அந்த 1000 ரூபா அபராதத்தை தற்போது 15,000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட இதை 2 பகுதியிலையும் உடனடியாக விசாரணை செய்து சமரசம் செய்வதற்கான வேலையை செய்ய வேண்டும். கணவன் மனைவி என்ற போது கைது நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு இருவரையும் வர வைத்து உண்மை எது பொய்யது என்பதை விசாரணை செய்து கைது நடவடிக்கை உடனடியாக செய்து விடாமல் விசாரணை செய்து இன்னும் சமரசம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது நிரூபிக்கப்பட்ட குற்றம் என்றால் அந்த செக்ஷனின் அடிப்படையில் அவர்களை கைது செய்யலாம் என்று பரிசீலனை தற்போது பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கான சட்ட திருத்தமும் கூட நடைபெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்ற ஒரு சூழலை கூட நாம் பார்க்கிறோம். எண்ணற்ற குடும்பங்கள் இன்றைக்கு சிக்கி தவிக்கின்றது. குறிப்பாக நாம் கூட சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை கூட பார்த்துருக்கிறோம். வரதட்சணை கொடுமையெல்லாம் இன்றைக்கு இல்லை என்று நாம் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் வரதட்சணை கொடுமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். ஆனால் எண்ணற்ற பெண்கள் இன்றைக்கு தன்னுடைய கணவன்மார்களுக்கு முன்பதாக நேர்மையாக வாழ்கிறார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி.
அதே போல் கணவன்மார்களும் நீதிமான்கள் என்று சொல்லவில்லை, அவர்களும் தன்னுடைய மனைவிமார்களுக்கு உண்மையாக இருக்கிறார்களா என்பதும் கேள்விக்குறி. இன்றைக்கு பெரும்பாலான குடும்ப பிரச்சனைகள் எதன் மூலம் வருகிறது என்றால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலம் அதிகமாக வருகின்றது. நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக அதன் மூலம்தான் வருகிறது. அவர்கள் பயன்படுத்துகிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதில் அவர்கள் பதிவிடக்கூடிய ஸ்டேட்டஸ், ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ், இதன் மூலம்தான் குடும்பத்தில் அதிக அளவில் சண்டை வரும். அவங்க தனிப்பட்ட நபர்களோடு ஏற்படுத்தக்கூடிய சேட்டிங், இது கணவன் பார்க்கும்போதோ அல்லது கணவனுடைய செல்போனை மனைவி பார்க்கும்போதோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்றைக்கு அதிகம். அதற்காக சண்டை இதற்கானது, ஆனால் பழி வாங்குவதற்கு பயன்படுத்துவது என்று வரதட்சணைக்கு என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பெண்கள் அதிக அளவிலே புகார் கொடுக்கின்றார்கள். இது நாளடைவில் இது அதிகரித்து வரும்போது தான் இதை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்று சொல்லி அதை தற்போது திருத்தம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. அதனால் பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திரா ஜெய்சிங் அவங்க கண்டனத்தையும் பயங்கரமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது பெண்களுக்கான உரிமையை பறிக்கப்படுது அப்படின்னு. உரிமை பறிக்கப்படுவது என்று நான் நினைக்கவில்லை. அது உண்மைத்தன்மையாக இருந்தால் அதை சரியாக அந்த பிரிவை பயன்படுத்தலாம் என்று தான் தற்போது அதை மாற்ற இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆம், அன்பான உறவுகளே, நாம் ஒன்றை மட்டும் இங்கு கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த சட்டம் என்பது அது நீதிக்கும் நியாயத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், அந்த சட்டத்தில் அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய பொது தகவல்களை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். அது ஊழலுக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் நிர்வாகத்தை நாம் கண்காணிப்பதற்கும் மக்கள் வரிப்பணம் வீணாக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். சாமானிய மக்களுக்கும் அரசு என்ன செய்கிறது என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். நாளடைவில் அது இன்றைக்கு அதிக அளவில் எனக்கு தெரிந்து அந்த சட்டத்தை பழிவாங்கும் படலமாக பயன்படுத்துகிறவர்களும் பெருகிவிட்டார்கள். ஒரு கிராம ஊராட்சியிலே 2 பேர் போட்டி போடுகிறார், ஒருவர் ஜெயித்து விடுகிறார், ஒருவர் தோற்று விடுகிறார் என்றால் தோற்று போனவர் அந்த ஜெயித்தவரை வேலையே செய்ய விடக்கூடாது என்பதற்காகவே பல ஆர்டிஐ பதிவுகளை இங்கே செய்து கொண்டே இருக்கிறார். நோக்கம் என்ன என்றால் ஊழலை வெளிக்கொண்டு வருவது அல்ல, அந்த நபரை பழிவாங்க வேண்டும் என்பது. இதுபோல் இன்றைக்கு நிறைய நபர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பிசிஆர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட நான் கிராமப்புறத்தில் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது ஏதாவது செய்து விட்டால் உங்களை பிசிஆர் கேஸில் பிடிச்சி கொடுத்துருவான் அப்படின்னு மிரட்டுவார்கள். அப்படியும் நடந்தும் இருக்கிறது. அந்த சட்டங்களை நீதிக்காக நேர்மையாக்க ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் மக்கள் ஒடுக்கப்படும் போது, உண்மையாலுமே அவர்கள் புறக்கணிக்கப்படும் போது, அவர்கள் சாதியை சொல்லி திட்டப்படும் போது அல்லது அவர்களை புறக்கணிக்கும் போது அந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். அதுதான் நியாயமானது. ஆனால் சும்மா ஒரு இடத்து பிரச்சனைக்கோ இல்லை ஒரு வாய் தகராறுக்கோ அதை நான் இருங்கள் உங்கள் பிசிஆர் பதிவு செய்து உங்களை பார்க்க செய்கிறேன் என்று மிரட்டுவதெல்லாம் செய்வதெல்லாம் அநாகரிகமானது. அது சரியானதும் அல்ல. அந்த சட்டத்தின் நோக்கத்தை அது திசை திருப்புவதாக இருக்கின்றது. ஆகவே தான் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை சரிப்படுத்த வேண்டும் என்று தேவை இருக்கிறது. இந்த அற்புதமான ஒரு ஆர்டிக்கலை என் அன்புக்கினி அண்ணன் திரு நாகராஜ், வழக்கறிஞர், தென்காசியை சேர்ந்தவங்க, ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகம் சட்டமும் சமூகமும் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இது நீண்ட நாட்களாக அண்ணன் அவர்கள் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இது நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மட்டுமே நம்ம கொண்டு போகக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு நம்ம நடக்கிற நிகழ்வுகளையும் நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்னு நாங்கள் பேசின விஷயந்தான். அதை அண்ணன் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஆர்டிக்கலையும் அற்புதமாக அண்ணன் எழுதியிருக்கிறார். உண்மையிலே எனக்கு ரொம்ப இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு சில விஷயங்களை நானே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதை தெரிந்து கொண்டேன். இதில் அட்டைப்பகுதியிலே பெற்றோரை பராமரிக்காமல் விட்டால் சொத்து கிடைக்குமா, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு, அந்த தலைப்பில் இங்கே சொத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, அரசு நிலங்கள் மீது புகார் வரும்போது அதை கவனிக்காமல் விடுகிற மாவட்ட ஆட்சியர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் மூலம் அரசு நிலங்கள் இன்றைக்கு கையை விட்டு மீறுகிறதா என்ற தலைப்பிலும் கூட ஒரு ஆர்டிக்கலை பதிவு செய்திருக்கிறார். உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தில் நிறைய செய்திகளை உள்ளடக்கியிருக்காங்க. பெற்றோரை பராமரிக்க தவறினால் சொத்து ரத்து செய்யலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதை குறித்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. யார் மனுதாரர், யார் எதிர் மனுதாரர், என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த 2 பேஜில் ரொம்ப அற்புதமாக அண்ணன் அவர்கள் விளக்கியிருக்கிறாங்க. நானும் கூட பார்த்துருக்குறேன். வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடத்துல எங்கள் மாவட்டத்திலே ஒரு பெண்மணி போய் புகார் கொடுத்தாங்க. 85 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. என்னுடைய மகனை நம்பி தான் நான் சொத்து எழுதி கொடுத்தேன். என்னை கவனிப்பான் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவன் என்னை கவனிக்கவில்லை.
ஆகவே நான் எழுதி கொடுத்த சொத்தை எனக்கு மீட்டு தருவீர்கள் என்றால் நான் அதை என்னுடைய இஷ்டப்படி அதை செய்துவிட்டு என் வாழ்நாளுக்கு நான் அதை பயன்படுத்தி கொள்ள நான் முடியும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வருவாய் கோட்டாட்சியரத்திலே மனு கொடுத்தார். அப்படி எண்ணற்ற வழக்குகளை நாம் பார்த்துருப்போம். நிறைய சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, அந்த மனு கொடுத்த முதியோர்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. வருவாய் கோட்டாட்சியர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தானப்பத்திரத்தை ரத்து செய்தும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தில் 23வது பிரிவில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிவரும் காலங்களில், அதாவது பத்திரத்தை எழுதும்போது நீங்கள் அந்த என்னை பராமரிக்கவில்லை என்றால் இந்த சொத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு வார்த்தையும் அதில் சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த 23ஆம் பிரிவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக என்னென்னா, இந்த 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 நிபந்தனைகளை நாம் அந்த பத்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. நிபந்தனைகள், என்னை நீ பராமரிக்கணும், உயிருள்ள நாளெல்லாம் நீ எனக்கு வந்து சாப்பாடு போடணும், எனக்கு எல்லாத்தையும் நீ வந்து செய்ய நீர் சம்மதிக்கும் பட்சத்தில் தான் இந்த பத்திரத்தை நான் உனக்கு எழுதி கொடுக்கின்றேன் என்ற வார்த்தைகளை நாம் அதில் சேர்க்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 23ஆம் பிரிவை மூத்த குடிமக்களாகிய நீங்கள் இதை பார்க்கக்கூடிய, வீடியோ பார்க்கக்கூடிய என் தாய் தகப்பன்மார்கள், தாத்தா பாட்டிமார்கள், நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எழுதி கொடுக்க வேண்டாம் என்று அல்ல, இந்த மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பான சட்டம் இந்த பிரிவு 23 நீங்கள் கவனிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சொத்துக்களை எழுதி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எண்ணற்ற பிள்ளைகள் தாய் தகப்பன்ற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பெற்றோர்களை பராமரிக்கும் நல்ல குணம் படைத்த பிள்ளைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய பிள்ளைங்க. உண்மையிலே நான் பார்த்த 2 சகோதரர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் நான் இந்த காலத்தில் பார்ப்பது என்பது அரிது. தன்னுடைய தாய் தகப்பனுக்காக போட்டி போட்டு செய்யக்கூடிய நபர்கள். உடம்புக்கு சரியில்லைன்னா நீ வந்து பாரு, நான் வந்து பாருலாம் இல்லை, நீ முன்னாடி வரையா நான் முன்னாடி வரேனா, அப்படி தன் தாய்க்காக மருத்துவம் பார்த்த பிள்ளைகளையும் நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் போட்டி போட்ட பிள்ளைகளையும் பார்த்துருக்கேன். ஒருத்தர் 4 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பெற்று யார் சோறு போடுவது என்ற ஒரு கேள்விக்கான ஒரு சூழலும் கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் பார்க்கிறேன். அதே சமயத்தில் பிள்ளைகள் ஒரு 2-3 பிள்ளைகள் இருக்கிறார் என்றால் அது குறிப்பிட்ட பிள்ளைகளை மட்டும் நேசித்து விட்டு பிற பிள்ளைகளை நேசிக்காமல் விட்டு விடுகிற பெற்றோர்களையும் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பிள்ளையை மட்டும் நேசிக்கிறவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த ஒரு பிள்ளைக்கு எழுதி வைத்து விடுவார்கள். பாக்கி 2 பிள்ளைகளும் பயங்கர காண்டோடு பெற்றோர்களை இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். பெற்றோர்களையே வீதிக்கு கொண்டு வர பிள்ளைகள் நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. சமீபமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவம். அங்கே என்ன சம்பவம் என்றால், இளையவனுக்கு பெற்றோர்கள் இருவரும் தங்களுடைய சொத்துக்களை எழுதி வைத்து விட்டார்கள். மூத்தவன் கொஞ்சம் ஊதாரி, அவர் குடிக்க வெடிக்க அப்படி சுற்றி கொண்டு தெரிந்தவர். ஆகவே அவரை பெற்றோர்களுக்கு பிடிக்கவில்லை. உண்மையாலுமே பெற்றோருக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளைத்தானே பெற்றோருக்கு பிடிக்கும். அதுதான் இப்போ நம்ம ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கிறோம் என்றால் நம்ம சொல்லுக்கு யார் கீழ்ப்படுகிறாரோ அந்த பிள்ளைகளை தான் நம்ம அதிகமாக நேசிப்போம். அப்படி அவர்கள் நேசிக்க முடியவில்லை அந்த மூத்த பிள்ளையை. ஆகவே சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய இளையமகனுக்கு எழுதி வைத்து விட்டார்கள். அதெல்லாம் அவர்கள் சுயமாக சம்பாதித்த சொத்து, பரம்பரை சொத்து அல்ல. பரம்பரை சொத்து என்றாலும் மூத்த மகன் வந்து சண்டை போடலாம், அதில் நியாயம் உண்டு. அவர்கள் சுயமாக சம்பாதித்த சொத்து அதை தன்னுடைய இளையமகனுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்த மூத்த மகன் கோபமாகி 2 பெற்றோரையுமே, தாயும் தகப்பனையுமே 2 பேரையுமே வந்து அவர் கொலை செய்து விடுகிறார். எவ்வளோ மோசமான நிலை பாருங்கள். இது எங்கள் பக்கத்து ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம். இது ரொம்ப நாளாயிடுச்சு நடந்து, கேள்விப்பட்டேன், செய்தித்தாளில் வெளிவந்த சம்பவம். ரொம்ப மனதுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு. பெற்றோரை பிள்ளைகள் கொலை செய்கிறது என்பது ஆச்சரியமான ஒன்று. அதுவும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம், ஒரு மாவட்டத்தில் வந்து பாம்பை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனை கொலை செய்துவிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை 3 கோடிக்கு பக்கமாக சுருட்டு நினைத்த 2 பிள்ளைகளை பற்றி நாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் உச்சத்து எங்கேயோ போயிடுச்சு இந்த உலகம் இல்லையா? பணத்திற்காக, சொத்துக்காக பெற்றோர்களை வந்து தூக்கி தூர போடுவதோ, அதே போல் பெற்ற பிள்ளைகளை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு, இல்லை பெற்ற பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போகிற தாய்மார்களும் எந்த சமுதாயத்தில் இருக்கிறன்றே தெரியலை. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சட்டம் என்பது எல்லாவற்றையும் சீர்படுத்துவதற்கும், சமநிலைப்படுத்துவதற்கும், நீதியை படிப்பிப்பதற்கும், நிலைநாட்டுவதற்குமாக கொடுக்கப்பட்ட இந்த சட்டம் என்பது தனிமனித தாக்குதலுக்கும், பழிவாங்குதலுக்கும், தன்னுடைய சுயநலத்திற்குமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்துக்கும் நம்ம வந்துவிட்டோம் என்றுதான் வேதனையாக இருக்குது. ஆகவே இந்த சட்டங்களை கவனித்து அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் திருத்தம் செய்வது என்பது ஒன்றும் தவறல்ல என்றுதான் என்னுடைய நிலைப்பாடாக நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த பெண்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த அந்த சட்டத்தை தற்போது சமநிலையாக அதை மாற்றி தவறுகள் ஊர்ஜிதமாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே கைது என்ற நடவடிக்கைக்கு வருவது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
அதை பெண்களும் இனி ஒரு காலகட்டத்திலே அந்த மாதிரி தவறாக பயன்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லி அதை பயன்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமும். எண்ணற்ற குடும்பங்களில் இன்றைக்கி உண்மைத்தன்மையற்ற நிலை தான் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள உண்மையற்ற நிலை இருக்கின்றது. இன்றைக்கி அவங்க பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள் தான் இதுக்கு எல்லாவற்றுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி இன்னொருத்தட்ட பேசுவது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் இன்னொருத்தட்ட பேசுவது, எந்த சமூகத்தில் நம்ம ஆள்றோம்னே தெரில. இதுதான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியுது. பிள்ளைகளை நம்ம சரியான வளர்க்கலாம்னா பிள்ளைகள் எந்த திசையில் போகிறானே தெரில. அவ்வளோ மோசம். எதை விரும்புகிறானே தெரில. எந்த உலகத்தில் இருக்கண்டே இது நம்ம ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த உலகமே வேறடா, இன்றைக்கி இருக்க உலகமே வேறடான்னு சொன்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதை சொல்கிற பெற்றோர்களை வில்லனாக பார்க்கிறார்கள் குழந்தைகள். ஓகே, பேசிக்கிட்டே இருந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இந்த புத்தகம் அற்புதமான புத்தகம். நாகராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. ரொம்ப நீண்ட நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இதில் 2 ஆர்டிக்கல் மட்டும்தான் நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொன்னேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்தில் 498A பிரிவில் இருந்து இப்போ பாரதிய நியாய சங்கீதாவின் PNS அந்த பிரிவுகள் 85, 86க்குள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த தகவலை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். பெண்களுக்கான எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்பதை குறித்து சொன்னேன். 2வது மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். இந்த 2மே பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் அடுத்தடுத்த பேஜில் ஃபுல்லாக விளக்கியிருக்காங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சமுதாயத்தில். அதுலேயும் நிறைய நல்லவர்களையும் அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டி கொடுக்குறாங்க. நல்லவர்கள் மீன் நம்முடைய வரிப்பணத்தில் லஞ்சம் வாங்குகிற ஒரு கும்பல் இருக்காங்களா, இந்த கும்பலை புகைப்படத்தோட இவர் இந்த இடத்துல லஞ்சம் வாங்கினாரு, இவர் தான் அவர் தான் இவர்னு சொல்லி அதையும் பேஜுக்கு பேஜ் அண்ணன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2-3 பேஜில் அந்த நல்லவர்களுடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய அற்புதமான தகவல்களையும் உள்ளடக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கல் பொது அதிகார வரம்புக்குள்ளே வழக்கறிஞர் சங்கம் வருமா அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மருத்துவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது, இதை குறித்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாரதிய சாட்சிய அநியாயம் PSA 2023 74 75 படி கீழ் சான்று நகல் கோரும் பதிவஞ்சல் தொடர்பான மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. RTA சம்மந்தமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லா செய்திகளையும் உள்ளடக்கியிருக்காங்க. மேக்சிமம் 2005 நீதிமன்றத்துடைய பங்கு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, நீதித்துறை செயல்பாடு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்காங்க. நாய்களின் இனப்பெருக்கம் கட்டுப்படும் திட்டத்தில் வெளிப்படுமா உண்மை, கோவை மாநகராட்சியில் ஊழல் நடந்திருக்கா, அந்த சம்பவம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 34 பக்கங்களில் இந்த புத்தகம், அட்டை பகுதியை சேர்க்காமல் 34 பக்கங்களை கொண்டதாக இந்த புத்தகம் இருக்குது. அட்டை பகுதியை சேர்த்தா 36 பக்கங்களை கொண்டதாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இதில் நீங்கள் விளம்பரத்திற்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த அட்டை பின்பகுதியில் விளம்பரமும் கொடுக்கலாம். அட்டைக்கு இந்த சைட்லேயும் உங்களுக்கு சைஸ் வாரிய விளம்பரம், நீங்கள் ஃபுல் பேஜ், ஆப் சைஸு இல்லை இந்த கால் சைஸுக்கு நீங்கள் விளம்பரம் போடுறாஇருந்தாலும் விளம்பரம் போடலாம். அதே மாதிரி அட்டையில் இந்த முகப்பு பகுதியில் விளம்பரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதோட இந்த பின்பகுதியில் உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் செய்யலாம். ஆசிரியர் வே நாகராஜன், BA LLB ஆசிரியர், அவங்க தான் அன்புக்குரிய அண்ணன் அவர்கள். இதில் சட்டமும் சமூகமும் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 2 தொடர்பு எண்ணை அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வேணால் டிஸ்பிளேல இன்னும் பெருசாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகம் தொடர்பான நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டு சந்தா 300 ரூபா இந்த புத்தகத்துக்கு போட்டிருக்காங்க. 300 ரூபா உண்மையிலே பெருங்க. மாதம் இந்த நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12 புத்தகம் கைக்கு சேர்ந்துடும் இல்லையா? அப்போ 12 புத்தகம் 300 ரூபா என்பது ரொம்ப உண்மையிலே கம்மியான பட்சத்தை உங்களுக்கு தகவல் மூலம், அதாவது தபால் மூலம் உங்களுக்கு வீட்டுக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி விளம்பரத்துக்கு நீங்கள் இந்த பேஜில் அரை சைஸு, கால் சைஸ், இந்த சைஸ் வரைய கொடுத்துருக்காங்க. இதுக்கு கட்டணத்தை நியமிச்சிருக்காங்க. இந்த கட்டணத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா விளம்பரத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த நிருபர்களை அண்ணன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம மாவட்ட பொறுப்பாளர், ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு பாலமுருகன், அவங்க BSc பாலா தான். ஸோ இந்த புத்தகத்துடைய மாவட்ட செய்தியாளராக அவர் இருக்கார். ஸோ இப்படி உங்கள் மாவட்ட தகவல்களை நீங்கள் இந்த புத்தகத்தில் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அண்ணனை தொடர்பு கொண்டு உரிய சம்பவத்தை செய்தியை தொகுப்போடு நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் நிச்சயமாக மாத இதழில் உங்களுடைய சம்பவம் வெளிவரும் என்பதையும் நான் உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அற்புதமான இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சட்டமும் சமூகமும் அப்படிங்கிற இந்த தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல் சார்பாக இந்த புத்தக வெளியீட்டாளருக்கு அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த பணி தொடர நான் ஊக்கமளிக்க நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம் என் அன்புக்குரிய சொந்தங்களே, மகிழ்ச்சி.